பிதாவாகிய தேவனுடைய நாமம் தொடர்ந்து என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை யாவரையும் இந்த கர்த்தருடைய நாளிலே வாழ்த்துகிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு உறவு என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானம் செய்து பார்ப்போம். உறவு என்று சொல்லும் பொழுது நாம் இந்த உலகத்திலே ஒரு தாய்க்கு கர்ப்பத்திலே பிறந்ததிலிருந்து நம்முடைய வாழ்வானது தொடங்கி விடுகிறது. ஒரு குழந்தையாக வளர்ந்த பிற்பாடு, அதாவது குழந்தையாக பிறந்த பொழுது அந்த குழந்தை பிள்ளை என்கிற உறவு பெறுகிறது. அது வளர்ந்த பிற்பாடு ஒரு கணவனாக மனைவியாக காணப்படுகிறது. அடுத்த ஒரு கட்டமாக போகும் பொழுது பெற்றோராக அந்த உறவுகள் காணப்படுகிறது. பிள்ளைகளாக, பெற்றோர்களாக, வயோதிகளாக, தாத்தா பாட்டி என்கிற ஒரு ஆசீர்வாதங்கள்லாம் இப்படி ஒரு குழந்தை பெறுவதன் மூலமாக இப்படிப்பட்ட உறவு நிலைகளை நாம் பார்க்க முடியும். பரிசுத்த வேதாகமத்தில் ஆபிரகாம்னு ஒருத்தர் இருந்தார். இந்த உலகத்தில் சில பேருக்கு உறவுகள் இருக்குது, சில பேருக்கு உறவுகள் இல்லை. சில பேருக்கு அப்பா யாருன்னு தெரியல, அம்மா யாருன்னு தெரியல, பிள்ளை யாருன்னு தெரியல, தாத்தா பாட்டி யாருன்னு தெரியல. இப்படி உறவுகளெல்லாம் நாம் என்ன செய்ய முடியும்? இந்த பூமியிலே நாம் பார்க்க முடியும். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உறவுகளில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒன்று, அது மாமிசமாய், அது குடும்ப ரீதியாய், அது ஒரு சமுதாய ரீதியாய். சபையிலே வரும்பொழுது, தேவனிடத்தில் வரும்பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்பொழுது நம்முடைய உறவு நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு 3 உறவு நிலையை ஆபிரகாம் அதை தேவன் சொல்லுகிறார். இவன் இப்படி, இவர் இப்படி என்கிற அந்த உறவை சொல்வதை நாம் பார்க்க முடியும். அப்போ அவர் எவ்வளவு காரியங்களை அவர் கடந்து வந்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவு எப்படி இருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உள்ள உறவு எப்படி இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவருடைய உள்ள உறவு எப்படி இருக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களோடு கூட, இங்கே இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், உங்களுக்காக நம்ம சொந்த பந்தம் ஜெபம் பண்ணாது. நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுமா, கெட்டு போயிட்டா என்னன்னு சொல்லும். அப்படிப்பட்ட உறவுகள் அதுகள். ஆனால் இங்கே இருக்கிற அந்த உறவுகள் எப்படிப்பட்டனா, நமக்காக ஜெபிக்கிற ஒரு உறவு, பாடுகிற உறவு, தேவனை மகிமைப்படுத்துகிற உறவு, நமக்காக தேவ சமூகத்திலே நிற்கக்கூடிய உறவு, தேவனுடைய வார்த்தையை போதிக்கக்கூடிய ஒரு உறவு. இந்த உறவுகளெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சம்பாதித்து கொள்ள வேண்டும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே என்ன பெறுகிறது? கிருபை பெறுகிறது. அப்போ உங்கள் சொந்தம் பண்ணுமா, பிள்ளைங்க பண்ணுமா, பெற்றோர்கள் பண்ணுவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உக்காந்துருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க, என் கூட பிறந்தவங்க யாராவது பண்ணுறாங்களா? ஆனால் இங்கே இருக்கக்கூடிய உறவுகளெல்லாம் என்ன செய்கிறது? நமக்காக ஜெபிக்கிற ஒரு உறவு, பாட்டு பாடுகிற உறவு. அப்போ அந்த உறவையும், நமக்குள்ளாக கொடுக்கப்பட்ட அந்த குடும்ப உறவையும் கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது, கர்த்தருக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது இன்னும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அது காணப்படுகிறது என்பதை துளியளவும் சந்தேகம் இல்லை. பரிசுத்தவான்களோடு கூட உறவு, பரலோக அந்த அறிவிலே நம்முடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஒருவருக்கொருவர் நம்முடைய அந்த உறவிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பார்க்கும்போது அந்த உறவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் வேதாகமத்திலிருந்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவே நமக்கு பரிசுத்த வேதாகமானது குறிப்பிட்டிருக்கிறது. வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது நம்முடைய சிந்தைகள் எல்லாம் கொஞ்சம் ஆபிரகாமுடைய பக்கமாக நமக்கு திருப்பிக் கொள்ளுவோம். நமக்கு தெரிஞ்சது அவர் யாருன்னா, ஆபிரகாம்
நமக்கு தெரிஞ்ச உறவு என்ன உறவு? சிநேகிதன். வேற யாரையும் சொல்லலை. ஆபிரகாமை தவிர்த்து வேற யாரையும் பிதாவாகிய தேவன் என்ன செய்யலை, எந்த ஒரு மென்ஷன் பண்ணல. அவரை மாத்திரம் என்னன்னு சொல்கிறாரு? என்னுடைய சிநேகிதன். இதெல்லாம் நீங்கள் கேட்டு இருப்பீங்க. ஆனால் இன்னும் 2 உறவு இருக்கிறது. அதை குறித்தும் உங்களுக்கு வேதாகம ரீதியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இன்றைக்கி சில குடும்ப உறவெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி சில குடும்ப உறவெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா என்ன செய்யும்? ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. பையனும் எதுவும் கேட்டுவிடாது, வீட்டுக்காரும் எதுவும் கேட்கக்கூடாது, மனைவி எதுவும் கேட்டுடக்கூடாது. எங்கள் வீட்டிலலாம் இப்படிலாம் என்ன செஞ்சதில்லை, யாரும் கேட்டதில்லை, யாரும் பேசுனதில்லை. நீ எப்படி இதை கேட்கலாம், நீ இதை எப்படி பேசலாம்? எந்த நேரமும் சண்டையாக இருக்குது, எந்த நேரம் பிரச்சனையாக இருக்குது, சமாதானம் இல்லவே இல்லை. நான் இங்கேருந்து போயிடுறேன் அம்மா வீட்டுக்கு, டைவர்ஸ் வாங்கிடுறேன். எத்தனையோ பிரச்சனைகள் அடிதடியிலலாம் போய் முடிகிறது. கேட்டால் என்ன செய்ய முடியுது? இன்றைக்கி சில பேருக்கு இதுதான் அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படின்னு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த உலகத்தில் சில உறவுகள் இப்படி இருக்குது, சிலருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது அப்படின்னு சில காரியங்களை ஒரு கணவனோ மனைவியோ சொல்லும் பொழுது அதை என்ன செய்யணும்? அதை கவனித்து கேட்கணும். ஏன் இவங்க இப்படி சொன்னாங்க? ஏன் என் மனைவி இப்படி சொன்னார்? ஏன் என்னுடைய கணவர் இப்படி சொல்லுகிறார்? ஏன் என்கிற அந்த உறவை நம்ம பார்க்குறோம் இல்லையா? சில எவ்வளோ சொன்னாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை தாழ்ந்து, சில பேர் அந்த வெற்றியான பாதைக்கு கொண்டு போகிறாங்க, சில பேர் அதில் தோற்று போயிடுறாங்க, சில பேர் அதில் விழுந்து போயிடுறாங்க, சில பேர் மதிமயங்கி போயிடுறாங்க, சில பேர் அந்த உறவுகளை கெடுக்கக்கூடிய, அந்த கணவன் மனைவி உறவுகளை கெடுக்கக்கூடிய அநேக பிணுக்குகளை உண்டு பண்ணுறாங்க. ஆனால் ஆபிரகாம் தேவனிடத்தில் வைத்ததான உறவுகள் அவ்வளோ அருமையாக இருக்கிறது, அவ்வளோ அருமை, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கிறது. அந்த உறவுன்னு சொல்லும் பொழுது கேட்கக்கூடாது, எது கேட்டாலும் பிரச்சனையாக இருக்குது, எது கேட்டாலும் பிரச்சனை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கணும்? ஒரு ரோபோ தான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செய். ரோபோ என்ன பண்ணும்? நாம் என்ன சொல்கிறோமோ அதை விரும்பினதை அதை செய்யும். நம்ம ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை படிக்கிறோம். அந்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது குத்துது, மனசில் குத்துது. என்னடா நேற்று தான் ஒரு வார்த்தை சொன்னார், டப்புக்குன்னு ஓங்கி அழைஞ்ச மாதிரி பேசுகிறாரு, இன்றைக்கி ஒரு வார்த்தை பேசுகிறேன், இன்றைக்கி ஒரு வார்த்தையை திட்டுறாரு, நாளைக்கு ஒன்று பேசுகிறேன், நாளைக்கு ஒரு வார்த்தையை திட்டுறாரு. என்ன தான் இது? அது குத்துது. இப்படி நடக்கக்கூடாது, இல்லை அவர் இப்படி தான் நடக்கணும் எதிர்பார்க்குறேன். அதுபோல் ஒரு குடும்ப உறவிலே கூட கணவன் என்ன சொல்லுகிறார், மனைவி என்ன சொல்லுகிறார், நாம் ரோபோ கிடையாது. நம்முடைய தேவன் அந்த உறவுகளை எவ்வளவு அழகாக கட்டமைப்பிக்கிறார், எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்கிறாரு. நீ இப்படி தான் வாழணும், நீ இப்படி தான் இருக்கணும், எப்படி நம்முடைய தேவன் விருப்பப்படுகிறார். அதை படிக்கும் பொழுது அப்படியே குத்துது. ஐயோ, நீ இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும், இன்னும் கூட இப்படி நடந்துக்கணும், இன்னும் கூட பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, யாரும் ஏமாற்றிடக்கூடாது, இன்னும் யோக்கியமாக நடந்துக்கணும், இன்னும் உண்மையாக நடந்துக்கணும், இன்னும் ஒழுக்கமாக நடந்துக்கணும். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம், ஒவ்வொரு நாளும் நம்ம யாரை வெளிப்படுத்தணும்? இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். அப்போ அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு, இப்படி தான் வாழணும். இல்லை நான் இப்படிலாம் வாழ மாட்டேன், நான் இப்படியெல்லாம் கூட இருக்க மாட்டேன், நான் இப்படியெல்லாம் குடும்பம்லாம் நடத்த மாட்டேன்னா குடும்பம் என்ன ஆகும்? சீரழிஞ்சு போயிடும், சீர்கெட்டு போயிடும். அப்போ அதை யோசிக்கணும், ஏன் இது அந்த வார்த்தை இங்கேருந்து வருது? அப்போ அதெல்லாம் யோசித்து கவனித்து பார்த்து நம்முடைய உறவுகளை இன்னும் என்ன செய்யணும்? அதை இன்னும் அழகாக கொண்டு செல்ல வேண்டும். அதுக்கு தான் நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறது, பைபிள் படிங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பாகவே பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, எல்லாருமே சேர்ந்து வேதத்தை வாசிங்க, புது புது பாடெல்லாம் பாடி கற்றுக்குங்க, நேரத்தை வினயம் பண்ண வேண்டாம் இல்லையா? ஏன்னா இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய காலங்கள் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் நல்ல உறவை நாம் காண்பிக்க வேண்டும். அந்த நல்ல உறவுகளை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள போகிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம்னு இருந்தார், அவருக்கு எத்தனை மனைவி? அவருக்கு மட்டும் இருந்தால் நல்லது இல்லை, பார்த்தீங்களா? நமக்கெல்லாம் இருந்தால் என்ன ஆகும் இன்னைக்கு? அதெல்லாம் நல்லா இருக்குமா? குடும்பம் நாசமாகும் இல்லையா? இல்லையா?
அன்றைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரங்களிலே அங்கு 2 மனைவி, பெண்கள் கல்யாணம் பண்ணலை, ஆண்கள் 2 மனைவியை என்ன செஞ்சுருப்பாங்க, கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட கலாச்சாரங்கள். அடுத்தது வீட்டிலே பிறக்கக்கூடிய மூத்த மகன், ஏன்னா இதெல்லாம் கேட்பாங்க, உங்கள் ஆபிரகாம் சொல்கிறீங்களே, விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்கிறீங்களே, அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இங்கே ஒருவனுக்கு ஒருத்தி தானே எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாடில், ஏன் பழைய ஏற்பாடு அப்படின்னா, இதெல்லாம் பைபிள் காலேஜில் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதை எப்படி கேட்கும்போது எப்படி சொல்லணும், அதுக்கு ஒரு புக்கு இருக்கிறது. ராபர்ட் ஆல்டர்னு ஒருத்தர் அதை எழுதியிருக்கிறார் அவ்வளோ அழகாக. அப்போது இந்த சமுதாயத்தில் அவர் மனைவியை கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு என்னவா இருக்குதோ, 2 மனைவி அப்படி வச்சுருந்தா கொஞ்சம் பெருமையாக. அப்படிப்பட்ட அந்த திருமண உறவுகளை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அந்த 2 கலாச்சாரத்தில் இன்னொரு கலாச்சாரம், வீட்டில் மூத்த பையன் யார் பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் யாருக்கு போய் நிற்கணும், தங்கச்சியோ தம்பியோ அவங்கெல்லாம் போய் அண்ணனு பக்கட்டமோ இல்லை அக்கா பக்கமோ, அக்கா கிடையாது, அங்கே மூத்தவர் யாராக இருக்கிறோ அவர்கிட்ட போய் தான் எல்லாத்தையும் சொல்லணும். இப்போவும் அந்த கலாச்சாரம் என்ன செய்யுது, இப்போவும் அந்த கலாச்சாரங்கள் இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்குது. மூத்த மகனுக்கு அவ்வளோ பாக்கியம் கொடுப்பாங்க. நானும் மூத்த மகன், அந்த பாக்கியெல்லாம் இருக்கான்னு தெரியல, சரி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் பைபிளை கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கலாச்சாரத்தையே மாற்றுறார் தேவன். காயின் தான் மூத்தவன், காயினை தெரிந்து கொள்ளலை, ஆபேலை தான் தெரிந்து கொள்கிறார். அடுத்து நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்மவேல் தான் மூத்தவன், இஸ்மவேலை தெரிந்து கொள்ள ஈசாக்கையும் தெரிந்து கொள்கிறார். ஏசா தான் மூத்தவன், ஏசாவை தெரிந்து கொள்ள யாக்கோபை தான் தெரிந்து கொள்கிறார். தாவீதுக்கு எத்தனையோ பிறந்தவங்க முதன்மையானவங்க இருக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலை முதன்மையான, இவனா இவனா இவனான்னு கேட்கும்போது இவன்லன்றாங்க. நீ மனுஷன் பார்க்குற மாதிரி முகத்தை பார்க்குற, ஆனால் தேவன் எதை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். அப்போ அந்த இளையவன் கடைசி மகன் அவர் தான் தாவீது. அவர் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு, ஆடையும் மாடையும் மேய்க்கிறார். நமக்கெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, கவர்மெண்ட் வேலைன்னா அப்படி ஒரு இதாக இருக்கும். ஆனால் ஒரு ஆடு மாடு மேய்க்கிற வேலைன்னு சொன்னால், ஒரு பெயிண்ட் அடிக்கிற வேலை, ஒரு ஹோட்டலில் செய்கிற வேலை, ஒரு கொத்தனார் வேலை, அல்லது ஒரு கார்பெண்டர் வேலைன்னா என்னது அந்த வேலையா, அது நம்பிய பொண்ணு கொடுக்கறது, அதை நம்பிய பையன் அங்கே போய் எப்படி இருப்பாங்க, எப்படி வாழ்வாங்க. ஆனால் உறவுகளை நாம் பார்க்கும் பொழுது இந்த 2 கலாச்சாரங்கள் அன்றைக்கு பரம்பி இருந்தது. அது படிப்படியாக எல்லாவற்றையும் தன்னுடைய வேத வார்த்தைகளை கொண்டு உறவுகள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழ்க்கை வாழணும் என்கிற விஷயத்தை ஆழமாக நமக்கு என்ன செய்திருக்கிறது, பரிசுத்த வேதாகமும் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த 3 காரியத்திலே முதல் காரியமாக ஆபிரகாம் கிட்ட நம்ம பார்க்காத ஒரு காரியம், அவர் யார் தெரியுமா, முதல் 3 காரியம். நீங்கள் இங்கிருந்து போகும் பொழுது இந்த 3 காரியமும் உங்களிடத்திலும் இருக்கணும். அது என்கிட்டையும் இருக்கணும், உங்ககிட்டையும் இருக்கணும், நம்முடைய எல்லார்கிட்டையும் இருக்கிறது மாத்திரமல்லாமல் வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை உருவாக்குகிறவர்கள் எல்லாரிடத்திலும் இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? முதல் காரியமாக வாசித்து பாருங்கள், 105ஆம் சங்கீதம் 42வது வசனம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த முதல் ஒரு உறவு என்ன இருந்தது என்று பரிசுத்த வேதாகமும் எவ்வளவு அழகாக சொல்லுகிறது. 105ஆம் சங்கீதம், எல்லாருமே திருப்பிக்கிங்க. 105ஆம் சங்கீதம், நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 105ஆம் சங்கீதம் வசனம் 42வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து, ஏதாவது புரியுதா? ஃபர்ஸ்ட் அந்த உறவு என்ன சொல்லுதுன்னா, என் தாசனாகிய ஆபிரகாம். தாசன் என்று சொன்னால் வேலைக்காரன். எனக்கு அவன் ஃபர்ஸ்ட் யார்? அவன் வேலைக்காரன். வேலைக்காரனா என்ன அர்த்தம்? ஊழியக்காரன். இங்க இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் யார் என்றால் ஊழியக்காரன், ஊழியக்காரி. அதை மனசுல ஆழமா பதித்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருமே
ஊழியக்காரர்களாக இருக்கிறோம் என்று மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்க ஜெபம் பண்றீங்களா, நீங்க ஊழியக்காரங்க. நீங்க வசனத்தை வாசிக்கிறீங்களா, நீங்க ஒரு ஊழியக்காரங்க. நீங்க மற்றவர்களுக்காக ஜெபம் பண்றீங்களா, நீங்க ஒரு சிறந்த ஊழியக்காரங்க. நீங்க தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்களா, நீங்கள் எல்லாருமே ஊழியக்காரர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க எப்படிப்பட்ட ஊழியத்திலே நீங்க இன்னும் பலமாக போறீங்க. அவர் சொல்லுகிறார், உம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை நினைக்கிறாராம். என் வேலைக்காரன் ஆபிரகாமை என்ன சொல்கிறார் என்றால், என் வேலைக்காரன். தாசன் முதல் உறவு, வேலைக்காரர். ஒரு அருமையான பிற்பகல் நேரம், ஒரு 3 பேர் வராங்க, அவருடைய வீட்டை நோக்கி வராங்க. அவர் என்ன சேவை செய்தார் என்று நமக்கு தெரியும். அவங்களை அமர வைத்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விருந்தை கொடுத்தார். தன்னுடைய 99வது வயதில் தேவனுடைய திட்டங்களை பாருங்க. தன்னுடைய 100வது வயதில் நாம் போய் திரும்ப வரும் பொழுது என்ன கிடைக்கும்? பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். அந்த 99வது வயதில் ஊழியர்களை ஏற்று தன்னுடைய வீட்டிலே கடகடகடன்னு தன்னுடைய மனைவி கிட்ட போய் ஒரு சுவையான ஒரு உணவை நீ சமைக்கணும் அப்படின்னு போய் மனைவி கிட்ட சொன்னது மாத்திரமல்லாமல், அவரே எங்க போகிறார்? மந்தையிலே போகிறார். அதுல ஒரு கொழுத்த கன்று. எத்தனை வயசு? 99 வயசு. அவர்கிட்ட எவ்வளவு வேலைக்காரங்க இருக்கிறாங்க, எவ்வளவு வேலைக்காரிகள் இருக்கிறாங்க. அவ்வளவு வேலைக்காரனா பூமியே தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அவர் சொன்னா போதும், இப்படியே வந்து அதை செய், இந்த வேலையை இதை பண்ணிடுன்னு சொன்னா போதும் இல்லையா? வயசான பாட்டி வேற, அந்த சாராள் அம்மா. அப்படிப்பட்ட அந்த இடத்திலே தன்னுடைய ஊழியர்களை ஏற்று அந்த உபசரிப்பு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, என் தாசனாகிய ஆபிரகாமை நினைத்து. நீங்க எத்தனை பேர் வேலை செய்றீங்க இங்க? தேவனுக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக, ஆவியானவருக்காக, வசனங்களுக்காக எத்தனை பேர் வேலை செய்றோம்? நீங்க எல்லாருமே வேலை செய்றீங்க. உங்களுடைய வேலைகளுக்காக, உங்களுடைய சம்பாத்தியத்துக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்க செய்றீங்க. ஆனால் இயேசுவுக்காக என்ன செய்தும், தேவனுக்காக நாம் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டங்களிலே? நீங்கள் எல்லாரும் ஊழியக்காரன் என்று இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் குறிப்பிடுகிறார். கடகடன்னு ஓடுறார். இப்போ சிஎம் சொல்கிறோம் இல்லையா? சிஎம்னா என்னது? சீஃப் மினிஸ்டர் இல்லையா? பிஎம்னா பிரைம் மினிஸ்டர். மினிஸ்டர்னா வேலைக்காரங்க. யாருக்கு வேலைக்காரங்க? மக்களுக்கு வேலை செய்கிறாங்க. யாருக்கு வேலை செய்கிறாங்க? மக்களுக்கு வேலை செய்கிறாங்க. ஒரு அதிகாரி யாருக்கு வேலை செய்கிறாங்க? மக்களுக்கு வேலை செய்கிறாங்க. ஒரு குரு, அவர் யாருக்கு வேலை செய்கிறார்? மக்களுக்காக வேலை செய்கிறார். ஒரு ராஜா மக்களுக்காக வேலை செய்கிறார். ஒரு தலைவர் மக்களுக்காக வேலை செய்கிறார். ஒரு அரசாங்கம் யாருக்காக வேலை செய்கிறது? மக்களுக்காக வேலை செய்கிறது. புதிய புதிய கட்சிகள் வருகிறது, யாருக்காக வேலை செய்கிறாங்க? இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள், இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான் என்று சொன்னாங்க இல்லையே? அப்போ மக்களுக்காக என்ன செய்யறாங்க? மக்களுக்காக வேலை செய்யறாங்க. மக்களுக்காக செய்யறாங்க. நமக்கு தெரியும் மக்களுக்காக செய்கிறோமா, யாருக்காக செய்கிறோம். அப்போ பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது என்றால், நாம வேலை செய்ய வேண்டும், வேலை செய்ய வேண்டும். மக்களுக்காக நாம் வேலை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து வேலை செய்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை அங்கே என்ன நம்ம படிக்கிறோம், அதை படிங்கள, நம்ம அதை பார்க்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம், நானே வாசிக்கிறேன், படிக்க வேண்டாம், நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், எல்லாருமே திருப்பிக்கிங்க. 25வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள். நல்லா பாருங்க, அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரி எனப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறார் பாருங்க இயேசு கிறிஸ்து. பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து நமக்கு என்னவாக இருக்கிறாரு?
பணிவிடைக்காரன். தாசன், ஊழியக்காரன், பணிவிடைக்காரன், இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் வேலை செய்கிறது. நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்க, சர்வர் நமக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க. நமக்கு என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு என்ன உணவு கேட்டிங்களோ, உங்களுக்கு டிஃபன் ஐட்டம் வேண்டுமா, உங்களுக்கு மீல்ஸ் ஐட்டம் வேண்டுமா, உங்களுக்கு ஏதாவது பிரியாணி ஐட்டம் வேண்டுமா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு அவங்க பரிமாறுறாங்க. நீங்கள் ஒன்று கேட்பீங்க, அவங்க ஒன்று கொடுக்குறதல்ல. நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதை கொண்டு உங்களுடைய மேஜைக்கு முன்பதாக அழகாக நம்ம என்ன செய்கிறோம், சாப்பிடுகிறோம். இப்போ சர்வீஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த சர்வர், அந்த வெயிட்டர்னு சொல்கிறோமே, அவங்க நமக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்கிறாராம், நான் உங்கள் நடுவில் யாராக இருக்கிறேன், பணிவிடைக்காரனாக இருக்கிறேன். நமக்கு வேலை செய்கிறாராம் இயேசு கிறிஸ்து. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வேலை எத்தனை பேர் செய்கிறோம்? ஆபிரகாம் என்ன செய்தார் என்றால், வந்த தேவனுடைய தாசர்களை, தேவனுடைய ஊழியக்காரர்களை போய் பணிவிடை செய்கிறார். அந்த பணிவிடை செய்த பொழுதுதான் இப்பொழுது என்ன உண்டாகிறது, தேவன் என்ன தீர்மானித்திருந்தாரோ, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தில் நீங்க படிக்க போனீங்கன்னா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் சொன்னவர். இந்த 2வது வசனம் 3வது வசனம் எல்லாருக்கும் ரொம்ப தான் இருக்கும். யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டால் நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், எங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும். நம்மளாம் அப்படி என்ன பண்ணிக்கணும், ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம வீட்டில் ஒரு அலாரம் மாதிரி செட் பண்ணிவிட்டு, நம்ம வரும் பொழுது ஆசீர்வாதம், நம்ம போகும் பொழுது ஆசீர்வாதம், உட்காரும்போது ஆசீர்வாதம். ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் பிரசங்கெல்லாம் பார்க்க முடியும். அப்படி சொல்கிற ஒரு ரோபோவையோ ஒரு அலாரமையோ செட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம, இல்லையா? ஏன்னா நான் போகிற நேரத்தெல்லாம் அது ஆசீர்வாதம் சொல்லுது, திரும்பி வர நேரத்தெல்லாம் அது எனக்கு ஆசீர்வாதம் சொல்கிறது. அப்படி அல்ல. அந்த 2வது வசனம் 3வது வசனம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு முதல் காரியமே அந்த முதல் வசனம் தான். என்ன நடந்தது? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம், 2வது வசனம் 3வது வசனம், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போ ஆசீர்வாதம் ஆனனா என்ன பண்ணணும்? அப்போ அந்த பணிவிட செய்யணும் இல்லையா, அவர் சொன்னதை செய்யணும் இல்லையா? அப்போ 1ஆம் வசனத்தில் என்ன நடந்தது வாசிங்களேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு விடணும், புறப்படணும். அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? இந்த 2 விஷயம் நம்மக்கிட்ட இருக்கிறதா? தேசத்தை விடணும். தேசத்தை விட முடியுமா? சரிங்க, இந்த தேசம் இல்லைன்னா அந்த தேசத்துக்கு போகிறோம், ஓகே. இனத்தை விட முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த இனத்தை விட முடியுமா? ஐயோ, ஏன் உறவு, ஏன் அத்தை, என்னுடைய மாமியார், என்னுடைய சொந்தம் பந்தம் அப்படின்னு அந்த உறவுகளை போய் முதல் இடத்தை நம்ம நீங்களும் நானும் காட்டுகிறோமே, அதை விட சொல்கிறார். அந்த உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறார். நீ விட்டுட்டு புறப்பட்டு போனாதான் நீ எப்படி இருப்ப, ஆசீர்வாதமாக இருப்ப. இல்லைன்னா நீ என்ன செய்ய முடியாது, ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஏன் அந்த தேசத்தை விட சொன்னார்? ஏன் அந்த இனத்தை விட சொன்னார்? ஏன் தகப்பன் வீட்டை விட சொன்னார்? யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம், யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரம், அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க. 24ஆம் அதிகாரம் 2வது வசனம், யோசுவாவின் புத்தகம் 24:2. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடி இருந்தபோது அவர்கள் வேற தேவர்களை சேவித்தார்கள். அங்கதான் விஷயமே. ஏன் தகப்பன் வீட்டை விட சொன்னார்? ஏன் அந்த இனத்தை விட சொன்னார்? ஏன் அந்த தேசத்தை விட சொன்னார்? அவங்க அப்புறத்தில் என்ன பண்ணினாங்கள் என்றால் விக்கிரக ஆராதனை செய்தார்கள். அதுதான் விஷயமே. நீ அங்கே இருந்தனா நீ விசுவாசிகள் தகப்பன் பெயர் பெற முடியாது. நீங்களும் நானும் பாரம்பரியத்தில் இருப்போம் என்றால், நீங்களும் நானும் பாவத்தில் இருப்போம் என்றால், அந்த தேவன் மீது வைத்திருக்கிற அந்த உறவு கொண்டு வர முடியாது. அதனால தான் கோவப்படாதீங்க, சண்டை போடாதீங்க, சமாதானமா இருங்க, சந்தோஷமா இருங்க, அன்பா இருங்க, ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்க வாழுங்க. கொடுத்திருக்கிற வாழ்க்கை கொஞ்ச காலம் தான். இந்த கொஞ்ச காலத்தில் நீங்க என்ன செய்யுங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லக்கூடிய காரணம் அதுதான்.
தேவனுடைய உறவு பாருங்க. அந்த ஆபிரகாம் பணிவிடை செய்யக்கூடியவராய் இருக்கிறார் கூடாரத்திலே. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இது 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். அடியேன்னா அர்த்தம் வேலைக்காரன். இந்த வேலைக்காரனை விட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கடந்து போகக்கூடாது. 4வது வசனம். அப்போ கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். நான் என்ன சொல்றாரு? தண்ணி ஃபர்ஸ்ட் கொண்டு வரட்டுமா? என்ன கொண்டு வரட்டுமா? தண்ணி கொண்டு வரட்டுமா? 99 வயசு தாத்தா கையிலேருந்து யாராவது தண்ணி வாங்கியிருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தண்ணி நான் போய் கொண்டு வரட்டுமா? யார்ப்பா, எங்கப்பா இருக்கிறீங்க? பேர பிள்ளைங்களா எங்கேயாவது இருக்கிறீங்களா? வேலைக்காரங்களா இங்கே வாங்க, பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கலாமே ஆபிரகாமு. நான் தண்ணி கொண்டு வரட்டுமா? கீழே பாருங்க. உங்கள் கால்களை கழுவி மறுத்தடியில் என்ன செய்யுங்க? சாய்ந்து கொண்டிருங்க. நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியிலே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடியே செய். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில், எப்படி அந்த வயசானவர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கெல்லாம், டே அப்பா கொஞ்சம் வாடா சீக்கிரமானா, எம்மா பேரை சொல்லி கூப்பிட்டா வருதுங்களா பிள்ளைங்க? என்ன சும்மா கூப்பிட்டுக்கினே இருக்கிற? என்னத்துக்கு தான் கூப்பிடுற? சும்மா ஓன்னு கத்திக்கிட்டே இருக்கிறிய இல்லையா? தலைவர் என்ன பண்றாரு? அமர்ந்திருங்க. தீவிரமாக ஓடி சாராளத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி, எப்படி சீக்கிரமாய் செய். எனக்கே கண்ணு வேற தெரியல. ஆர்டர் பண்ணு, ஃபோனில் அப்படி ஒரு அழுத்தினா வந்துட போகுது இல்லையா? இன்றைக்கெல்லாம் ஃபோன், இன்றைக்கெல்லாம் அப்படி தான். எல்லாம் தனியாக கதவை சாத்திக்கிறது, தனியாக இருக்கணும். யாரும் எதுவும் கேட்கக்கூடாது, எந்த உறவும் பேசக்கூடாது. அம்மா பேசக்கூடாது, அப்பா பேசக்கூடாது, தேவனே பேசக்கூடாது. யார் வராங்களோ யார் போகிறாங்களோ எங்களுக்கு தெரிய வேண்டாம். எதுக்கு? எப்படிப்பட்ட உறவுகளில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? அந்த அம்மா கிட்ட போய் சொல்றாரு. என்ன சொல்றாரு? தீவிரமாக கூடாரத்திலே சாராளத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம், எங்க பாருங்க, நல்லா பாருங்க, 7வது வசனம். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி, எங்க ஓடுறாரு? மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அதை சீக்கிரத்திலே சமைத்தான். எல்லாமே சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். பாவம் வந்துட்டாங்க, தண்ணி கொடுக்கணும், அவங்க காலெல்லாம் கழுவி, நீங்கள் கொஞ்சம் சாஞ்சிருங்க, கொஞ்சம் உங்கள் இருதயம் திடப்படட்டும். நான் உடனே உண்மைதான் அடியேன், உண்மைத வேலைக்காரன், உங்களுக்கு நான் வேலைக்காரன் ஐயா. நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க? என்ன தீர்மானம் வச்சுருக்கிறீங்க? வீட்டுக்கு யாராவது வந்தால் எப்படி வந்துட்டானா இன்னைக்கு? என்னத்துக்கு தான் வந்தானோ, என்னத்துக்கு தான் இந்த அக்கா வந்துச்சோ, என்ன போடுதோ இன்னைக்கு. இது வந்தாலே ஏதாவது ஒன்று போட்டுட்டு தான் போவோம். சரி, வந்ததே சும்மா வாயை வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை, அது இதுன்னு கேட்டுக்கின்னு இருக்கும், அது மாட்டணும் இல்லையா? ஆனால் உங்கள் இருதயம் திடப்படட்டும். ஒரு சிறந்த வேலைக்காரர் ஆபிரகாம், ஒரு சிறந்த வேலைக்காரர். 90-80 வயசில் இப்போ யாராவது பிள்ளைங்கள இப்படியே போய் வாங்கிட்டு வான்னு சொல்லுங்களேன், நமக்கெல்லாம் போக மாட்டாங்க. பிள்ளைங்க நமக்குன்னு போக சொன்னால் போகாதுங்க. ஆனால் ஃப்ரெண்டு யாராவது கூப்பிட்டானா என்ன செய்யுங்க? பசங்க ஓடிடும். ஒரு சிறந்த வேலைக்காரர். அதனால தான் வேதம் சொல்கிறது, என் தாசனாகிய ஆபிரகாமை நான் நினைத்து. அந்த 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இன்னும் 2 காரியம் இருக்கு இல்லையா? 18ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் பாருங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்ப கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். அந்த போயிட்டு வரும் பொழுது 1 வருஷம் உனக்கு என்ன உண்டாகும்? உண்டாச்சா? அதான் தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டம் உங்களிடத்தில் எப்படி இருக்கிறது?
வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்குறோமா? ஜோம் பண்ணுறீங்களா? பரிசுத்தவான்கள்கிட்ட உங்கள் உறவு எப்படி இருக்கிறது? எதுக்கு தான் வந்தான், எதுக்கு தான் எப்போ பார்த்தாலும் இவன் எங்களை இப்படி தான் பேசிக்கிட்டே இருக்கிறான், இப்படியே சொல்லிக்கினே இருக்கிறான்? இல்லை, பரிசுத்த ஆவியானவரும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்படிப்பட்ட கண்டிப்பு நமக்கு இருக்கும் பொழுது அது இன்னும் பலமாக இருக்கும். இப்போல்லாம் ஆசிரியர்கள்லாம் என்ன செய்ய முடியல, பிள்ளைகளை அடிக்க கூட முடியல. கேட்டால் என்ன பண்ணிடுதுங்க, ஆசிரியர் இப்போ இருக்கிற பிள்ளைங்களை போய் இப்போ ஏதாவது கேட்டால் என்ன பண்ணிடுது, கம்ப்ளைண்ட் பண்ணிடுதுங்க. ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, ஒன்றும் கேட்க முடியல, வந்தால் வாங்கடா, படித்தா படிங்கடா, போங்கடான்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கு உறவு நிலை அப்படிப்பட்ட உறவு நிலைகளில் நாம் காணப்படுகிறது. தொடர்ந்து வேதாகமத்திலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதாகம் சொல்கிறது என்றால், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 13, 14 ஆகிய வாக்கியங்களில் வாசிக்கும் பொழுது, அன்பினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யணுமா. நான் அந்த சகோதரர் மீது ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன், அந்த சகோதரி மீது ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன், அன்பினாலே நம்ம வேலை செய்ய வேண்டும் என்று பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. ஒரு வேதனையோட பாட்டு பாடும்பொழுது எப்படி பாட்டு பாடுறதா இருந்தால் எப்படி பாடுறது, வெத்தலை பாக்கு போட்ட மாதிரி இது தெரிஞ்ச பாட்டா, இது கண்ணெல்லாம் இருக்குது முட்டை முட்டையாக, டிவி மட்டும் பார்க்க முடியும், அது வேறு ப்ரொஜெக்டரில் அழகாக போட்டு டிவி பார்க்குறது, சீரியல் பார்க்குறது. ஆனால் ப்ரொஜெக்டரில் கண்ணு தெரியல அப்படின்றது கூட இல்லாமல் பைபிள் வேறு தெரிய மாட்டேங்குது, பெரிய பைபிளை வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ப்ரொஜெக்டரில் கொட்டை கொட்டையாக இருக்குது. அதுவே என்ன செய்யறது, வாய் வர மாட்டேங்குது, கண்ணு தெரிய மாட்டேங்குது. எது, ப்ரொஜெக்டரில் பாட்டு போடும்பொழுது என்ன தெரிய மாட்டேங்குது, கண்ணு தெரியலனா நம்ம எப்படிப்பட்ட உறவை நம்ம கையாண்டு கொண்டிருக்கிறோம்? அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படிப்பட்ட உறவுகளில் இருக்கிறோம்? அன்பிலாலே ஊழியம் செய்யுங்க. தேவன் எவ்வளோ அன்பாக இருக்கிறார், நம்மளை நேசிக்கிறார். நம்ம என்றைக்கோ மண்ணுக்குள்ளே போயிருக்கணும், என்றைக்கோ நம்ம செத்து போயிருக்கணும், ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம். பார்த்தீங்களா, அன்பினாலே ஊழியம் செய்யுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை. உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தையை மேய்த்து வயலிலிருந்து வரும் பொழுது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானா? யாராவது ஒரு வேலைக்காரரு, எப்பா நீ போயிட்டு சாப்பிட்டுட்டு வாப்பா, வந்து வேலை செய்யணும்னு சொல்லுவான்? வந்தாண்டா அவன் நமக்கு இன்னைக்கு கட்டச்சாண்டான்னு என்ன செய்வாங்க, அவனுக்கு எல்லாவற்றையும் செய்தாலும் அவன் என்ன செய்ய மாட்டான், கடைசி வரைக்கும் அவன் வந்து விட மாட்டான். கீழே படிங்களேன் 8வது வசனத்தில், நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனம் பானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின்பு நீ புசித்து குடிக்கலாம் என்று நீ அவனுக்கு சொல்வான் அல்லவா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. செய்வாங்களா யாராவது? இல்லைப்பா நீ உக்காரு, பா மழை நேரம், நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு சொல்லுவானா? என்ன திட்டுவாங்க, என்ன சண்டை போடுவாங்க. ஆனால் 10ஆம் வசனத்தில் பாருங்க, அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் செய்ய வேண்டிய கடமைகள் மாத்திரமே செய்தோம் என்று சொல்லுங்கள். நம்மலாம் யாருங்க? அப்பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரன். அதுக்கு தகுதி இல்லை. ஆனால் இந்த வேலை செய்வதற்கு தகுதியே இல்லாத எங்களை தகுதிப்படுத்தியிருக்கு. நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். இன்றைக்கி புதிய ஏற்பாடில் தம்பி அனிஷ் வாசித்தாங்க இல்லையா, நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கி கொள்ளுவேன். என்ன செய்வாராம் தெரியும் இல்லையா? உங்கள் கையில் என்னெல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் அவர் வட்டியாக வாங்கிக்குவார். அது கொஞ்சம் எப்பவும் மனசில் வச்சுங்க. என்னென்னலாம் கொடுத்துருக்கிறார், என்ன உறவு கொடுத்தார், என்ன வாழ்க்கையை கொடுத்தார், அதை ஒழுங்காக இந்த வசனத்தின்படி செய்யலைன்னா அவர் எல்லாம் வட்டியோடு வாங்கிக்குவார். அது நீங்களும் நானும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் செய்தோம். நம்ம செய்ய வேண்டிய கடமை இது செஞ்சு தான் ஆகணும், கடமையே செஞ்சு ஆகணும். சரி, இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, ஒன்று அவர் தாசனாக இருக்கிறார், வேலைக்காரனாக இருக்கிறார். இரண்டாவது அவர் யார் தெரியுமா?
இதுவும் வேதாகமத்திலே சொல்லப்படாத ஒரு வார்த்தை. வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 20வது அதிகாரம் 7வது வசனம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆபிரகாம் சிநேகிதர். ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் யார் என்றால் தீர்க்கதரிசி. நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னான். இரண்டாவது, ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. இங்க இருக்கிற நீங்கள் எல்லாரும் யார் என்றால் தேவனுடைய வாயாக இருக்க வேண்டும். தீர்க்கதரிசி என்றால் தேவனுடைய வாய். தேவன்கிட்ட தேவன் சொல்லுவார், அதை தீர்க்கதரிசி கேட்டுட்டு மக்கள்கிட்ட போய் சொல்லுவாங்க. மக்கள் சொல்கிறத தீர்க்கதரிசி கேட்டு தேவன்கிட்ட சொல்லுவாங்க. அதற்கு பேர் தேவனுடைய வாய். நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்க இல்லையா? ஐயா, அந்த சகோதரனுக்காக, அந்த சகோதரிக்காக எங்கள் சபையில் சில நல்லதெல்லாம் வருது, சிலர் பலவீனமாக இருக்கிறாங்க, சில பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்க நிலைமையெல்லாம் மாறட்டும், அவங்க குடும்ப சமாதானங்கள் பலம் அடையட்டும், அவங்க வாழ்க்கையில் இந்த கை தொழிலை செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஒரு வேலையை செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்க, அந்த வேலைக்கு போகக்கூடிய பிள்ளைங்க பத்திரமா போய் பத்திரமா வரணும். பேப்பரை பார்க்குறோம், டிவியை பார்க்குறோம், ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் அடுத்தது வேலைக்குன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைகள் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க, அவங்க எந்த ஒரு தேவைகளிலும் இப்படின்னு ஜோம் பண்ணுற பார்த்தீங்களா? நீங்கள் யார்? அவங்களுக்காக நீங்கள் சொல்லி ஜோம் பண்ணுறீங்க இல்லையா? நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி. அது எப்பவும் மனசில் ஆழமாக நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் எலியா சொல்கிறாரு, அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நான் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறேன். தீர்க்கதரிசி எங்கே நிற்பானா? எப்பொழுதும் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ஒரு தேவனுடைய ஜனமாய் நீங்கள் இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர்கிட்ட இருந்த ஒரு பெரிய குணம் தீர்க்கதரிசி. நீ பிழைக்கணும், நீ சாகவே சாகக்கூடாதுன்னா அவன் உனக்காக அவன் வேண்டிக் கொள்ளுவான். அவன் யாரு? அவன் ஒரு தீர்க்கதரிசி. தேவன் சொல்லுகிறார் அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீங்க யாரு? ஜோம் பண்றீங்களா? நீங்க தீர்க்கதரிசியா? நீங்க தீர்க்கதரிசியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைங்க தீர்க்கதரிசியா? ஒரு சின்ன பிள்ளையாண்டான் ஆகிய சாமுவேல் ஒரு சிறந்த தீர்க்கதரிசியை உருவாவதற்கு காரணம் அந்த பிள்ளையாண்டான் எடுத்து பயன்படுத்துகிறார். உங்களுக்கு நல்ல வாய் இருக்குது, எத்தனையோ மணி நேரம் பேசுகிறீங்க, எத்தனையோ நேரம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்க, உங்கள் வேலையை செய்கிறீங்க. ஆனால் தேவனுடைய வேலையை எத்தனை பேர் செய்கிறோம்? கர்த்தருடைய வேலையை அசிதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். சாபம் எப்படி வருது பாருங்க. குடும்ப ஜபம் இல்லைன்னா, உங்கள் வீட்டில் தனிப்பட்ட ஜபம் இல்லைன்னா நீ எப்படி சாபத்தில் இருப்ப? உன் வாழ்க்கையில் எப்படி நிம்மதி வரும்? உங்கள்கிட்ட எப்படி ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட உறவுகளிலே நீங்கள் எப்படி தேவன்கிட்ட ஒரு சிறந்த தீர்க்கதரிசியாக பயணப்படுகிறீங்க? இரண்டாவது, அந்த நல்ல உறவு. ஆபிரகாம் ஒரு சிறந்த வேலைக்காரர். அவரை மாதிரி எத்தனை பேர் வயசான வரைக்கும் செய்ய போகிறோன்னு தெரியாது. இப்போவே கண்ணு தெரியல, இப்போவே கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, ப்ரேயருக்கு போகணுமா? போன வாரம் கூட பாருங்களேன், நமக்கு ஒரு பலவீனம் வந்துடுச்சுன்னு நினச்சிங்களேன். சனிக்கிழமையோ திங்கக்கிழமையோ அதிலிருந்து ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு விபத்து வந்துடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டில் இருப்போமா? உடனே நம்ம மருத்துவமனைக்கு ஓடும் இல்லையா? சுகமாய் நம்மளை காத்துட்டு வந்தார். இல்லை இப்போ மழை பெய்யுது போகணும்னு சொல்லுவோமா? வெயில் அடிக்குது, குளிராக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூங்கலாம். என்ன காலத்தில் நம்ம இருக்கிறோம்? போன வாரம் பெண்டான் தம்பி அழகாக மெசேஜ் கொடுத்தாங்க. ஏன் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சுப்பாப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? நம்மளை எவ்வளோ சுகமாக வச்சிருக்கிறாரு. வீட்டை கொடுத்துருக்கிறார், வாகனத்தை கொடுத்துருக்கிறார், ஆட்டோவை கொடுத்துருக்கிறார். ஆட்டோ கூட ஃபோன் பண்ணி சொல்லாமே. ஒரு எக்ஸாம் எழுத போகணும், ஒரு வேலைக்கு போகணும், மழைன்னு பார்ப்பீங்களா? சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மழைன்னு பார்க்க மாட்டோம் இல்லையா? சம்பாத்தியத்துக்கு வேணும் இல்லையா?
வாழ்க்கை வாழ்றதுக்கு வேணும். அதுக்கு மாத்திரம் ஒரு எக்ஸாம் எழுத போகணும்னா நம்ம என்ன செய்கிறோம்? மழையை பார்க்கறதில்ல, வெயிலை பார்க்கறதில்ல, குளிரை பார்க்கறதில்ல, அடிபட்டிருந்தாலும் பார்க்கறதில்ல. சில இடத்துல நம்ம பார்க்குறோம், டிவிலலாம் பார்க்குறோம், அவங்க 2 பேரும் இன்றைக்கி தான் கல்யாணம் பண்ணாங்க, காலையில் கல்யாணம் பண்ணாங்க, எக்ஸாம் எழுதுகிறாங்க. இதெல்லாம் பேப்பரில் போடுறோம். சில இடத்துலலாம் நீட் தேர்வுக்காக அவன் அதெல்லாம் ஹேர்பின்னாக இருந்தால் கூட எடுத்துரு என்னெல்லாம் பார்க்குறோம். ஏன்னா அந்த தேர்வை போய் எழுதணும்னு சொல்லி. அவர்களுக்கெல்லாம் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். நமக்கு தேவ சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும்னா நீங்களும் நானும் ஒரு சிறந்த தீர்க்கதரிசி. அதை நம்ம பல நேரத்தில் உணரவில்லை. ஆபிரகாம் ஒரு சிறந்த தீர்க்கதரிசியாக இருந்தார். அதனால மழை, வெயில் அடிக்குது, குளிர் அடிக்குது, காலில் அடிப்பட்டாலையோ, வீட்டில் ஒரு ஆபத்து வந்தாலையோ, ஒரு மின்சாரக்காரங்க எரிஞ்சு போனாலும், ஒரு வீட்டுக்கு ஒரு சேதாரம் வந்தானா மழைன்னு பார்ப்போம், நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா? வெயிலுன்னு பார்ப்போமா? பார்க்க மாட்டோம் இல்லையா? கடவுளுடைய விஷயத்தில் நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? நீங்கள் நம்ம சபையில் அப்படி யாரும் இல்லை. ஏன்னா யூடியூப்பில் போகிறதுனால சில பேருக்கு கேட்பாங்க. நம்ம சபையில் உள்ளவங்களாம் உண்மையாகவே சிறந்த பிள்ளைகள். நீங்களும் நானும் சிறந்த தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும். தேவன் அதை ஆசைப்படுகிறார். அவர் சொல்கிறார் பாருங்களேன், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து. அங்கே அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் எடுத்துக்கொள்ளுவோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 16லிருந்து 19 வரை நான் வாசிக்கிறேன். 19வது பக்கம் எல்லாருமே திருப்பி பாருங்களேன், என்ன சொல்கிறார் பாருங்க. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விட விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோடு கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை பெரிய பலத்த ஜாதி ஆவதனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. நான் மறைப்பேனா? மறக்கமா? நான் எதுவுமே அவனுக்கு மறைச்சு வைக்க மாட்டேன். எல்லாத்தையும் வெளிப்படுத்துவேன், எல்லாவற்றையும் அவனுக்கு செய்வேன், எல்லாவற்றையும் அவனுக்கு தருவேன். ஏன் தடையா இருக்குது? ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறாரு? தீர்ந்த ஒரு சிறந்த தீர்க்கதரிசியாக இருப்பீர்கள் என்றால், ஒரு சிறந்த வேலைக்காரர்களாக இருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு ஒரு காரியத்தை கூட அவர் மறைக்க வைக்கவே மாட்டார். எதுக்கு மறைக்கணும்? உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வாதமாய் அவர் தன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து உங்களுக்கு அளவில்லாமல் அவர் தருவார் என்பது சந்தேகம் இல்லை. எப்படி சொல்றாரு பாருங்க தேவன். நான் என் ஆபிரகாமுக்கு மறைப்பேனா? நான் எப்படா மறைப்பேன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் ஆபிரகாமுடைய ஆவியும் ஆபிரகாமுடைய குணங்களும் உங்ககிட்ட இருக்குதா, என்கிட்ட இருக்கிறதா? நம்ம பணத்தில் குறையா இருக்கலாம், பொருளாதாரத்தில் குறையா இருக்கலாம், வசதியில் குறையா இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம யாரா இருக்கக்கூடாது? பிச்சைக்காரனா இருக்கக்கூடாது ஆவிக்குரிய விஷயத்தில். ஆனால் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து நம்ம என்ன செய்யணும்? எல்லா நன்மையும் வாங்கிடணும். நீங்களாம் எப்படி பார்க்கிறீங்க? இந்த உலகம் பார்க்கிற மாதிரி பார்த்துறாதீங்க. ஆவிக்குரிய காரியத்தில் அனலா இருங்க, ஆவிக்குரிய காரியத்தில் பணக்காரனா இருங்க, ஆவிக்குரிய காரியத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவங்க. அப்படி இருக்குதா வசனம்? ஆமா இருக்குது. 1 கொரிந்தியர் ஆவிக்குரிய விஷயத்தில் எப்படி இருங்க வாசித்து பாருங்களேன். நாம எப்படி இருக்க வேண்டும்? 1 கொரிந்தியர். இயேசு கிறிஸ்து தரித்திரர் ஆகிறார், நம்ம பணக்காரனா ஆகணும் என்று வேதம் சொல்கிறது. நம்ம யாராகணும்? பணக்காரராய் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து நன்மையும் நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் சொன்ன மன்னிச்சிடுங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் 251. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் ஆகும்படி உங்கள் நிமித்தம் அவர் யாரானாரே? என்ன பார்க்குறீங்க அவர்கிட்ட இருந்து? அவர் உலகம் சம்பாதிக்கணும்னு வந்திருந்தார்னா இந்த உலகமே அவர் தான் உண்டாக்கினார். ஆனால் அவர் பிறக்கும் பொழுது அவர் யாரா இருந்தார்? எவ்வளோ தரித்திரம் உடையவர். ஆடு மாடு கொண்டு போய் 8வது நாளில் விருத்த சேதனம் பண்ணும்போது கொடுக்கல, அவர் கொண்டு போய் கொடுத்தது புறா குஞ்சு. அப்போ எப்படிப்பட்ட குடும்பம்? நீங்களும் நானும் எதில் இருக்கிறோம்? எந்த ஆவிக்குரிய விஷயத்தில் இருக்கிறோம்? ஆவிக்குரிய காரியத்தில் ஊழியங்கள் செய்கிறோமா? இரண்டாவதாக ஒரு சிறந்த தீர்க்கதரிசியாக காணப்படுகிறோமா? வேதம் எவ்வளவு அழகாக சொல்கிறது.
நாம தரித்திரமெல்லாம் போகணும்னா அந்த ஐஸ்வர்யமுள்ள தேவன்கிட்ட இருந்து எல்லாம் ஞானம், எல்லாம் அறிவு, எல்லாம் புத்தி எல்லாம் வாங்கிக்கணும். எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கணும். குடும்பம் நடத்த தெரியல, வாழ்க்கை வாழ தெரியல, எல்லாமே தடையாக இருக்குது, எல்லாம் ஜெயம் இல்லை, ஒரு வெற்றியும் இல்லை, இப்படியே ஓடின்னு இருக்குதுன்னா நான் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஐயா அங்கே ஒரு 25 பேர் இருந்தா, ஐயா மன்னிச்சிடுங்க அங்கே ஒரு 10 பேர் இருந்தா, ஐயா அங்கே ஒரு 5 பேர் இருந்தா, அப்படி இருந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். அப்படி லோத்துவினுடைய குடும்பங்களுக்காய் பரிந்து பேசுகிறார். என் கூட வந்தான் இல்லையா, என்ன தானே கூப்பிட்டாரு, என் கூட இவன் வந்தான் இல்லையா, எவ்வளோ ஆசீர்வாதம், கூட வந்தவனுக்கு ஆசீர்வாதம். நீங்களும் நானும் என்ன செய்யணும், எவ்வளவு ஒரு ஆவிக்குரிய காரியத்தில் நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஒரு சிறந்த தீர்க்கதரிசியாக நாம் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக பரிசுத்த வேதாகம் நமக்கு சொன்ன வண்ணமாக அவர் ஒரு சிறந்த தேவனுக்கு நண்பர். ஒன்று, ஆபிரகாம் ஒரு சிறந்த தாசன், வேலைக்காரன். இரண்டாவதாக அவர் ஒரு சிறந்த தீர்க்கதரிசி. மூன்றாவதாக அவர் யாரென்றால் தேவனுக்கு சிநேகிதன், தேவனுக்கே சிநேகிதன். அந்த பெயரை பெறுவதற்கு எப்படிப்பட்ட விசுவாசம், எப்படிப்பட்ட நம்பிக்கை, எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல், எப்படிப்பட்ட குணங்கள். தான் ஒரே மகனை கொடுக்கறதுக்கே என்ன செஞ்சிட்டாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டான் மீது என்ன செய்யாதே, கையை போட்டுடாத அப்படின்றார். நீ என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலிருந்து, பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன். அப்பயும் பாருங்க, அதோ அடியேன் ஐயா, உங்க வேலைக்காரன் ஐயா, உங்க ஊழியக்காரன் ஐயா, உங்க அடிமை ஐயா. அந்த 12ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரனும் என்றும் உன் ஏகசுதனம் என்று பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீ யாருக்கு பயப்படுகிறவன்? இப்பதான் வசனம் 16-17. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்து கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த வார்த்தையெல்லாம் பெறுவதற்கு அவர் அழகாக வேதாகம் என்ன சொல்கிறது பாருங்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம், பக்கம் 564. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு முன்பதாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா? பார்த்தீங்களா, உம்முடைய சிநேகிதன், ஃப்ரெண்டு, என்ன உறவு வச்சிருக்கிறார் பாருங்க. அவராங்க எங்கள் கடவுளுங்க. நீங்கள் பைபிளை படிச்சுட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். தேவன் அப்படின்னு தொடங்கும். அதே மனுஷனை படைச்சதுக்கு அப்புறம் தேவனாகி கர்த்தர்னு வரும். அங்கிருந்து அப்படியே தொடங்கிடும். அப்புறம் தேவனாகிய கர்த்தர். ஏன்னா நான் ஆளுகைக்குரியவர். கர்த்தர் என்றால் நான் தான் அதிகாரமுடையவர், நான் தான் வல்லமுடையவர். கர்த்தர் என்றால் அதிகாரமும் வல்லமையும் உடையவர். தேவன் என்றால் ஆளுகைக்குரியவர். நான் தான் உங்களை ஆளுகை செய்யக்கூடியவர், நான் தான் உங்களை உண்டாக்கினவர், நான் தான் உங்கள் கடவுள். அதனால தான் வானத்தையும் பூமியும். அப்போ இவ்வளோ பெரிய பாக்கியத்தை அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அங்கே சொல்லும் பொழுது இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு என்ன செய்திருக்கிறீர், என்றென்றைக்கும் கொடுத்திருக்கிறார். அப்போ சிநேகிதன் சொல்லி சொல்றார். ஏசாயா 41:8 படிக்கும் பொழுதும் அதே வார்த்தையை
நாம் அங்கு பார்க்க முடியும். வாசிக்க வேண்டாம், போதுமானது. அப்போது வேதாகமத்தில் சிநேகிதன் சிநேகிதன் சொல்லி 3 இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு என்ன சொன்னார்? ஒரு 2 வசனங்களை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம் கடகடன் படிப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15:15. இயேசு நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்க. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசு என்ன சொன்னார் என்றால், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதரன் என்கிறேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. நீங்கள் யார் மீது சிநேகம் வச்சிருக்கிறீங்க? உலக சிநேகம் நம்மை உண்டாக்கின கடவுளுக்கே அது எப்படி இருக்குதான்? பகையாக இருக்குதான், விரோதமாக இருக்குதான். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நம்ம எதன் மீது சிநேகம் வைக்கிறோம்? நீங்களும் நானும் தேவனுக்கு ஒரு நல்ல சிநேகிதராக, இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சிறந்த நண்பர். அவர்கிட்ட எல்லா விஷயம் ஷேர் பண்ணலாம். அவர் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் என்ன செய்வார்? தெரியப்படுத்துவார். உங்களுக்கு ஒரு விஷயத்தை கூட மறைக்க மாட்டார். நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது, இரண்டாவதாக நீங்கள் ஒரு சிறந்த தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நீங்கள் தேவனுக்கு, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிறந்த நண்பராக இந்த பூமியிலே வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் இடத்தில் இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவராக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு புதிய பாடல் நம்ம எல்லாருமே பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். நம்ம யாவரும் எழுந்து நிற்கலாமா? எனக்குள்